அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். மற்ற பணிகளும் அம்மா அறிவித்த 110 அறிவித்த பணிகள், அதே போல் இன்னும் பல பணிகள், இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட பணிகள், அதே போல் பிரதமர் வீடு வசதி திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட வீடுகள், அம்மாவுடைய திட்டமான பசுமை வீடுகள் என்று எல்லா திட்டங்களையும் ஆய்வு செய்யும். குறிப்பாக குடிநீர் பிரச்சனை வேகமாக செயல்பட வேண்டும். அந்த எங்கே பிரச்சனை வந்தாலும் நம்முடைய துறையினுடைய அதிகாரிகள் காலையில் 6 மணிக்கு ரவுண்ட்ஸ் போகணும்னு சொல்லியிருக்கோம். எல்லா பகுதிக்கும் ரவுண்ட்ஸ் போய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும், எங்களுக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திட்ட அலுவலர் இருப்பார், அதுக்கு பிறகு ஏடி பஞ்சாயத்து இருப்பாங்க, அதுக்கு பிறகு இ இருப்பாங்க, ஏடபிள்யூ இருப்பாங்க, ஏஇ இருப்பாங்க, அத்தனை துறை அதிகாரிகள் ஒரு வாட்டர் சப்ளைலேருந்து அத்தனை பேரும் ரவுண்ட்ஸ் போகணும், ஒவ்வொரு பகுதிக்கு போகணும், ஒவ்வொரு வீதிக்கு போகணும். இருந்து அங்கே இருக்கிற பிரச்சனையை முன்னாடி நீங்களே தெரிஞ்சுட்டு ஒரு பொதுமக்கள் ஒரு புகாரை சொல்லுவதற்கு முன்னால் பொதுமக்கள் புகார் சொல்வதற்கும் தனியாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி மானிட்டர் பண்ணுறோம். அதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். இருந்தாலும் அந்த புகார் சொல்வதற்கு முன்னால் நீங்களே போய் அந்த புகாரை தெரிஞ்சு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு. அதே போல் ஏதோ ஒரு பகுதி ஒரு வாட்டர் சப்ளை ஒரு பைப் லைன் உடைந்தாலும் ஒரு பெரிய உடைப்பாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஒரு 24 மணி நேரம் ஆகும், ஒரு 12 மணி நேரம் ஆகும். ஆனால் சின்ன உடைப்பாக இருந்தால் உடனடியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி சரி செய்யணும். இதெல்லாம் உடனே சரி செஞ்சுட்டு உடனே எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லி போட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்முடைய கமிஷனர், எங்கள் செக்ரட்டரி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களே வரலாறு காணாத வறட்சி இருக்கு அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. இதுல இப்போ நீதிமன்றத்தில் ஏற்கனவே விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. விவசாயிகள் பலர் இந்த வறட்சியில் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வறட்சியில் எந்த விவசாயியுமே தாங்கல அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முரணான கருத்து, தவறான கருத்து இந்த விவசாயிகள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. எந்த அரசாங்கமும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்துருக்குறோம். அது புரட்சித்தலை அம்மா இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வறட்சி நிவாரணம் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இன்றைக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சரும் போயிருக்கோம். எங்களுடைய நான் கூட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அமைச்சர் அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா 184 கோடி ரூபாய் அந்த வறட்சிக்காக ஒதுக்குனாங்க. முதலமைச்சர் ஒதுக்கி நாங்கள் போய் அதை கொடுத்துட்டு வந்தோம். ஆகவே இன்னும் கூட விடுபட்ட எந்த வறட்சி எந்த நிலம் விடுபட்டு இப்போ இருந்தாங்க கூட அதையும் சேர்த்து சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காங்க. ஆகவே அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விவசாயிகள் இறந்தது பற்றி சொன்னீங்க, அதுக்கு கூட முதலமைச்சர் உத்தரவிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எந்த ரிப்போர்ட் உடனே வந்தாலும் அதுக்கும் இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அது பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அதாவது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இப்ப பத்திரிகையில வர்ற செய்தி ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு முரண்பாடான இருக்கு. நான் வெளிப்படையா சொல்றேன். அதாவது கண்டிப்பாக அந்த உயிரிழந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா எதுவும் விடுபட மாட்டோம், நம்ம கொடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அது என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அது நான் வாட்டர் சப்ளை, நீங்க வாட்டர் சப்ளை சம்பந்தமா நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்க வேண்டியது முதலமைச்சரே தெளிவா சொல்லிட்டாரு. அம்மாவுடைய அரசை பொறுத்தவர்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அரசு. எந்த நிலையிலும் எந்த விவசாயிகளுடைய அதை இறந்த விவசாயிகள் குடும்பத்தை கண்டிப்பாக முதலமைச்சர் விட மாட்டார். முதலமைச்சர் பதில் தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த மாற்று கருத்து இல்ல. இல்ல அது வேற குடிநீர் சம்பந்தப்பட்ட வேற கருத்து இருக்கா சார்? வாட்டர் சப்ளைக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க. ஆனா தினம் பார்த்தோம்னா ஊடகங்கள்ல பார்க்கலாம். ஆமா இல்ல கரெக்ட், நல்ல கேள்வி. ஆமா இது நான் இன்னொன்று சொல்லணும். இல்ல இது நான் தெளிவா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். 142 வருடங்களுக்கு பின்னால் வறட்சி இது மக்களுக்கு தெரியும். அதே போல் நாங்கள் பார்த்தீங்கன்னா துண்டு பிரச்சாரம் மூலமாகவும் அதே போல் சினிமா தியேட்டரு நம்ம கேபிள் டிவியெல்லாம் விளம்பரப்படுத்தினோம். சிக்கனமாக நம்ம தண்ணீரை பயன்படுத்தினோம். இது இயற்கையாக வந்த பிரச்சனை. இயற்கையாக அதாவது இப்போ சுனாமி வந்தது, பிரச்சனை அம்மா எடுத்த நடவடிக்கை உலகம் பூரா தெரியும். இது இயற்கையாக வந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த சில இடத்துல நான் தான் சொல்றேன், எங்களுடைய அதிகாரிகளை போய் 6 மணிக்கு போகணும், ஒரு பிரச்சனை வரும்போது போய் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக எங்க துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க. பரவலாதாங்க வறட்சி, டோட்டலாக 62% நம்முடைய முன்னோர்கள் நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம், அப்பதான் இந்த வறட்சி பார்த்தாங்க. ஆனால் எங்கே அந்த மறியல்னாலும் அங்க தூண்டுதல் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். மெயினா எங்களை விட பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இது தூண்டுதல் அப்பாவி மக்கள் தூண்டி விட்டு கொண்டு வராங்க. குடிநீர் பிரச்சனையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நீர் ஆதாரங்கள் உள்ள இடங்களில் ஆழ்துறை கிணறுகள் அமைத்து அதன் மூலமாக குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து கூறினார்.